பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூன் 2024 6வது மாதத்தை கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். இந்த 6வது மாதத்தையும் கர்த்தர் நம்மை காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிற தெய்வம். இந்த மாதத்திலையும் கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு மனுஷன் வந்து கேட்டானா, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே, நான் திருடலை, விபச்சாரம் பண்ணலை, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறேன், எந்த பாவமும் பண்ணலை. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அப்படின்னா உன் கையில் இருக்கு பாரு சொத்து, ஆஸ்தி, அது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, அதன் பின்பாக நீ எனக்கு பின்பாக வா என்று சொன்ன பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த மனுஷனுடைய உள்ளம் ரொம்ப வெசனப்பட்டுதான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் எல்லாமே அவனுடைய ஆஸ்தி மேலே, பொருட்கள் மேலே இருந்தபடினால அவனுடைய மனசு ரொம்ப துக்கமடைந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே அதிகமாய் நாட்டம் கொண்டவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேலே பொருளாசை கொண்டவர்கள் அல்லது பணாசை கொண்டவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எப்படி ஊசிக்குள்ள ஒட்டகம் போக முடியுமா, அந்த அளவுக்கு கஷ்டமா ஐஸ்வர்யவான்கள், அதாவது பொருளாசை உடையவர்கள், பணாசை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவ்வளோ கஷ்டமா. அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்போ ஆண்டவரை, யார் ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மனுஷனாலே கூடாது, பணத்தினால முடியாது, பொருட்களினால முடியாது, ஆனால் தேவனால மட்டும்தான் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். பல நேரத்தில் நம்ம பணத்தை வைத்து இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம் நினைப்போம். எனக்கு ஆள்பலம் உண்டு, இவங்க கிட்ட சொன்னால் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க என்பதாக நம்ம நினைப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது தோல்வி அடையும். இவை எல்லாமே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பணம் இருந்தும் மனித பலம் இருந்தும் எல்லா விதமான செல்வாக்கு இருந்தும் சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கு இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, தேவனை நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லமையுடையவர். யோபு 42ஆம் அதிகாரத்தில் யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான், தேவரே, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர், நீங்க நினைக்கிறது தடைபடாது என்பதாக அறிந்து கொண்டு சொல்லுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். மார்க் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு மனுஷனுடைய, ஒரு தகப்பனுடைய மகன் பிசாசின் போராட்டத்தில் அவன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் வந்து ஆண்டவரிடத்துல ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றாரு, கேட்கிறாரு, ஆண்டவரே, என்கிட்ட அவிசுவாசம் இருக்கு, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியா செய்யுங்க. அப்போ ஆண்டவர் அவன் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவனுடைய மகனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவியை துரத்துகிறார். பல நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் கர்த்தருடைய செய்கையை தடுக்கும். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் கர்த்தருக்குள்ளாக நம்மை வளர விடாதபடிக்கு தடை செய்யும். எந்த விஷயத்தில் உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தாலும் உங்கள் தலைமையில நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால துரத்துங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உடையவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. Nothing is impossible to this God. ஆண்டவராக இயேசுவால எல்லாம் செய்யக்கூடும். அந்த நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை துரத்தும் பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். நிச்சயம் சுகம் உண்டாகும். டாக்டர்ஸால குணமாக்க முடியாத நோய்களை இயேசுவின் நாமத்தினால குணமாக்க முடியும். இந்த வசனத்தை நீங்க நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்கும், உங்களை ரட்சிக்குமாம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும்.
through the Spirit of God. தேவனுடைய ஆவியினால எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்தில் நம்முடைய பலன், நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய ஞானம் இவை எல்லாம் தோல்வி அடையும். ஆனால் ஆவியானவர் தோல்வி அடையவே மாட்டார். அல்லேலூயா. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இதை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க முடியாதது போல் இருக்கிறதோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை அவைகளை செய்து முடிப்பது உங்கள் கண்கள் காணும். பலவீனமா, சுகவீனமா, போராட்டமா, கண்ணீர் நிறைந்த பிரச்சனையோடு நிற்கிறீங்களா? திருமண தடையா? திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிருக்கா? இவை எல்லா பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். அவரை நீங்க நம்பும் பொழுது இவை எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அற்புதத்தை செய்வது உங்களால பார்க்க முடியும். இந்த மாதத்துல மாத்திரமல்ல, இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறத நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. 4 நாட்கள் மரித்து நாறிக்கொண்டிருந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். வெறுமையான தண்ணீரை கர்த்தர் ருசியுள்ள ரசமாக மாற்றினார். எந்த காரியமும் தேவனால கூடாததல்ல. கர்த்தருடைய சித்தத்தை நீங்க அறிந்து ஜெபம் பண்ணும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, தேவனை அறிகிற அறிவில் நீங்க வளரும் பொழுது, உங்க வாழ்க்கையில கடினமானவைகளையும் கர்த்தர் செய்து முடித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை கிரியை செய்வதை நீங்க காண போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளை எதெல்லாம் வைத்து செபிக்கிறார்களோ அவைகள் வாய்க்க பண்ணட்டும். ஆண்டவரே, திருமணம் ஆகாதவர்களுக்கு தடைகள் நீங்கட்டும். திருமணமாகி பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும். எல்லா ஸ்கூல் ஃபீஸும் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எதை படிக்கணும் என்கிற விரும்புகிறார்களோ, கர்த்தருக்கு சித்தமான படிப்புகளை படிக்க, அட்மிஷன்ஸ்க்கு தேவையான தேவை, எல்லா பண தேவைகளையும் ஆண்டவரே தயவையும் உண்டாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.